வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இப்படி ஒரு அழகான வீடு அமையும், அது இவ்வளவு சின்ன இடத்துல இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அருமையாக கட்டியிருக்காங்கப்பா. அதுவும் வாஸ்து பிரகாரம் அருமையான இடம் அமைஞ்சதுக்கு காரணம் இவங்க 2 பேருடைய பக்தின்னு சொல்லலாம்ப்பா. உண்மையிலேயேப்பா, உறவுகளை அனுசரிக்கிறதுலேயும் சரி, இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுலேயும் சரி 2 பேர் போட்டி போட்டு செய்வாங்க. அது யாருன்னா இவங்க 2 பேர் தான்ப்பா. உண்மையிலேயே இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு மாதிரி தான்ப்பா. அவ்வளவு பாசமாக மரியாதையாக எந்த இடத்துல பார்த்தாலும் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்னை மட்டும் இல்லை எல்லாரையுமே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உறவுகளை மதிக்கிற உறவுகள். இப்போ கிச்சனில் பால் காய்ச்சியாச்சு, காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்தது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இங்கே இருந்து பொன்னியம்மன் கோயிலை பார்க்கலாம். இவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறத பாருங்கள் வீடு. அந்த பக்கம் சிவபெருமான், இந்த பக்கம் பொன்னியம்மன். அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த நல்ல குணத்துக்கு இறைவன் அமைச்சு கொடுத்துட்டாருந்ததே சொல்லணும். இவ்வளவு சின்ன வயசுலேயே அந்த பக்குவம் பக்தியோட எப்பயும் மரியாதை தர்றவங்க தான். ஆனால் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களை நம்ம எப்படி வரவேற்பு பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு அருமையாக கற்று வச்சுக்கிட்டு வரவேற்பு பண்ணாங்க. வீட்டையும் நான் சுற்றி காட்டுறேன், வாங்க பார்ப்போம். எடுத்துட்டோம்ல. இவங்க 2 பேரும் அப்படி நிக்கணும், அவங்க அப்படி நிக்கணும். அதே மாதிரி ஆமா இதேடா அப்பா சரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க 2 பேரும் நீங்க அத்தவாடி நான் வீடு இதே மாதிரி ஒன்று கட்டி எதை பண்ணும்போது என்னம்மா சூப்பர் வாங்க 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 சாப்பிடாம போனோம். நம்மளையும் சேர்த்து சேனலில் போங்க. காலையில் அருமையான டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன் எனக்கு சொல்லலை, நீங்கள் வீடு கட்டினீங்களா, கோவிந்த தம்பி ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு வந்தவங்களே நிறைய பேர். அந்த அளவுக்கு இவங்களுடைய அன்பும் பாசமும் இவங்களுடைய மரியாதையும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு மாடிப்படி ஏறிட்டேன். இப்போ மாடிப்படி ஏறின உடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு மாடியில் 2 ரூம் இருக்குது, பெட்ரூமு. நல்லா அருமையாக ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சுப்பா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இந்த இடத்துல பாத்ரூமு, ஒரு வாஷ் பேஷன் இருக்குது வெளியில். இங்கே ஒரு பெட்ரூமு. பால் காய்ச்ச வந்தவங்க உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொந்தக்காரவங்களாம் வந்திருக்காங்கள்ல நிறைய பேர். காலையில் பால் காய்ச்சினது வேறு. அந்த சாமி கும்பிட்டு ஹோமமெல்லாம் வளர்த்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஓய்வு எடுக்கிறாங்க. 2 பெட்ரூம்னு சொன்னேன்ல, இது பால்கனியை பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூமு. நல்லா அருமையாக இருக்குது. முன்னாடி எதனா துணி கிணி காய வச்சுக்கலாம், எதனா பொருள் வந்தால் மேலேருந்தே பையை போட்டு வாங்கிக்கலாம். தெருவு மெயினாக இருக்குது. நிறையா இந்த இடத்துல புது வீடு கட்டியிருக்காங்க. நிறையா இடமும் இருக்குது, இன்னமும் கட்டுவாங்க. கீழே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நிறையா கூட்டம் வந்துட்டாங்க. இது ஒரு பாத்ரூம் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளேயே வாஷிங் மிஷினை கூட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். உள்ளேயும் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை அருமையாக அந்த வீட்டை பற்றி சொல்லும் பாருங்களேன். வீடு சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே செல்லம். அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். எனக்கு பொதுவாகவே வீட்டை சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும். இவரை சொல்லிட்டேன், இவர் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன்னு. டக்குன்னு அடையாளம் தெரியாமல் உடனே ஆண்டி நான் தான் அப்படின்னு அவர் மேலேருந்து வராரு பாருங்க.
இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், நல்ல பையன் சிவன். யூடியூப் எடுக்கிறீங்களா? ஆமாம், நான் பாருங்க, வீடு நல்லா இருக்கா? யூடியூப் சேனல் என்ன? கணேசன் மீடியா. கணேசன் மீடியா. ஆமாம். இப்போ சொல்லு, வீடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பர் செல்லம். ஓகேடா, தேங்க்ஸ். குழந்தைங்க கூட எப்படி வீட்டை ரசிக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலேயேப்பா, வீடுங்கிறது ஒரு அற்புதமான கோயில் நம்மளுக்கு. அதாவது இல்லறமே நல்லறம்னு சொன்ன மாதிரி. இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டேன், மேலேருந்து பார்த்தேன் எவ்வளவு பேர் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய பேர். ஆனால் இவ்வளவு இடம் இருக்குங்கிறத இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த பொண்ணு வீட்டுக்கு பால் காய்ச்ச வந்து மேலேருந்து பார்க்கும்போது இங்கே இவ்வளவு இடம் இருக்கா அப்படின்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தெருவிலேயே போயிட்டு வரும்போது அவ்வளோ பெருசாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் இங்கே கூட ஒரு இடத்த வாங்கியிருக்கலாமேன்னு தோணுச்சு. மாடியிலேருந்து பார்க்கும்போது பொன்னியம்மன் கோயில் இன்னும் நல்லா தெரியுது. அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லோரும் நல்லா இருப்போம். வீடு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல இடத்துல நம்ம வாடகைக்கோ இல்லை லீஸுக்கோ இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வீடு நல்லா அமையலைன்னா அது கஷ்டம். ஒருவேளை இருக்கிற வீடு சரியில்லைன்னு இன்னொரு நல்ல வீடு தேடலாம்னா அது அமைகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி வச்சாலும் வாடகை ஏறுறது, அட்வான்ஸ் அதிகமாகிறது, கரண்ட் பில்லை வாங்குறது, மெயின்டெனன்ஸ் வாங்குறது, அப்புறம் அந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணுங்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள். நல்ல ஓனருங்கள்லாம் ஓரளவுக்கு கண்டிஷன் கம்மியாக போடுவாங்க. கொஞ்சம் இடம் பிடிச்சவங்கெல்லாம் நிறைய கண்டிஷன் போடுவாங்க. அதுலேயே நம்மளுக்கு பாதி சம்பளம் போயிடும். எல்லாருக்கும் தான். அதெல்லாம் நினைக்கும்போது எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் கடவுளேன்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கவர்மெண்ட் வேலை இல்லை பெரிய கம்பெனி வேலை அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்க சொந்த வீட்டை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சொந்த ஊரில் ஒரு சொந்த வீடு மட்டும் வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சு லேட்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கிறலாம் அப்படின்னு வாங்கி வைக்கலாம். விலைவாசி ஏறிக்கிட்டு போகிறத பார்த்தா சொந்த வீடு கனவாக போயிருமோன்னு கவலையாக இருக்கும். இந்த வீடு தாப்பா முன்னாடி பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குன்னு. உண்மையிலேயே இதை கட்டினவரும் அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. நானும் நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு போனேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்கம்மானுச்சு. இதுக்கப்புறமும் எனக்கு வேலை இருக்குது, அதனால் கிளம்பி போயிட்டு வரேன்ட்டு எங்களுடைய அன்பை பரிமாறிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.